திருநாள் வந்தது பாரு, ஆடி திருநாள் வந்தது பாரு, பெருநாள் வந்தது பாரு, மாறி பெருநாளும் வந்தது பாரு. மாறி திருநாள் வந்தது பாரு, ஆடி திருநாளும் வந்தது பாரு, பெருநாள் வந்தது பாரு, மாறி பெருநாள் வந்தது பாரு. ஆடியிலே காப்பு கட்டி அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு பூங்கரகம் ஆடுதுவார் ஆத்தா. அங்கமெல்லாம் அழகுமிட்டு அக்னி கட்டி ஏந்துகிட்டு ஆடி வரும் கோலம் பாரு ஆத்தா. ஆடியிலே காப்பு கட்டி அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு பூங்கரகம் ஆடுதுவார் ஆத்தா. அங்கமெல்லாம் அழகுமிட்டு அக்னி சட்டி ஏந்துகிட்டு ஆடி வரும் கோலம் பாரு ஆத்தா. தாயே ஒன்னாங்க ரகமடியோ, தாயே ரெண்டாங்க ரகமடியோ, மூணாங்க ரகமடியோ, தாயே நாலாங்க ரகமடியோ, திருநாள் வந்தது பாரு, ஆடி திருநாள் வந்தது பாரு, பெருநாள் வந்தது பாரு, மாறி பெருநாள் வந்தது பாரு. அதிகாலை அபிஷேகம் ஏற்பாளம்மா, 50 திரவியம் கேட்பாளம்மா. அதிகாலை அபிஷேகம் ஏற்பாளம்மா, 50 திரவியம் கேட்பாளம்மா. குலதேவி முத்துமாரி தாய் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனையும் வாங்கி, குலதேவி முத்துமாரி தாய் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனையும் வாங்கி, மனமாரத்தான் மகமாயித்தான் ஆடியிலே தேடிடுவா சந்தோஷந்தான். மனமாரத்தான் மகமாயித்தான் ஆடியிலே தேடிடுவா சந்தோஷந்தான். சுத்தி சுத்தி வீதி எல்லாம் எங்க முத்துமாரி, சித்து பித்து ஆடிடுவா செல்வ முத்துமாரி. அள்ளி அள்ளி ஆசிகளை எங்க முத்துமாரி, சொல்லி சொல்லி வீசிடுவா செல்வ முத்துமாரி. திருநாள் வந்தது பாரு, ஆடி திருநாள் வந்தது பாரு, பெருநாள் வந்தது பாரு, மாறி பெருநாள் வந்தது பாரு. மலராலே அலங்காரம் ஏற்பாளம்மா, மாம்பட்டு குளக்கரை சேர்வாளம்மா. நல் மலராலே அலங்காரம் ஏற்பாளம்மா, மாம்பட்டு குளக்கரை சேர்வாளம்மா. மகமாயி முத்துமாரி தாய் அவ முன்னிலையில் கும்பமிட வேண்டி, மகமாயி முத்துமாரி தாய் அவ முன்னிலையில் கும்பமிட வேண்டி, திருவீதிதான் அருளாடிதான் பக்தர் மனம் ஏங்கிடுவாயின் நேரந்தான். திருவீதிதான் அருளாடித்தான் பக்தர் மனம் ஏங்கிடுவாயின் நேரந்தான். கொத்து கொத்து வேம்படுத்து எங்க முத்துமாரி, முத்து முத்தா வெட்டிடுவா செல்வ முத்துமாரி. அங்கும் இங்கும் கூழ் படைக்க எங்க முத்துமாரி, அங்கமெல்லாம் செலுத்திடுவா செல்வ முத்துமாரி. திருநாள் வந்தது பாரு, ஆடி திருநாள் வந்தது பாரு, பெருநாள் வந்தது பாரு, மாறி பெருநாளும் வந்தது பாரு. மாறி திருநாள் வந்தது பாரு, ஆடி திருநாளும் வந்தது பாரு, பெருநாள்
வருவார் ஆத்தா அங்கமெல்லாம் அழகுமிட்டு அக்னி சட்டி எந்திக்கிட்டு ஆடி வரும் கோலம் பாரு ஆத்தா ஆடியிலே காப்பு கட்டி அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டு பொங்கரகம் ஆடுவார் ஆத்தா அங்கமெல்லாம் அழகுமிட்டு அக்னி சட்டி எந்திக்கிட்டு ஆடி வரும் கோலம் பாரு ஆத்தா மாம்பட்டு மாரியம்மா எங்க மனக்குற தீருமம்மா வந்த வாசி மாரியம்மா தாயே தஞ்சமென வந்தோமம்மா தாயே என்றால் தாவுவா பசும்பாலும் கேட்டு கரங்குவா அம்மா என்றால் ஆடுவா முத்துமாரி என்றால் மயங்குவா தாயே என்றால் தாவுவா பசும்பாலும் கேட்டு கரங்குவா அம்மா வந்தாளே நாகம்மா வந்தாளே புத்து மண்ணு மேலே படம் எடுத்து நின்னாளே அம்மா வந்தாளே நாகம்மா வந்தாளே மண்ணு மேல படம் எடுத்து நின்னாளே ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு கஸ்தூரி மஞ்சளால் மகாமாரி அம்மனுடைய அலங்காரம் செய்யப்பட்டு பிரம்மாண்ட மாலைகள் சாற்றப்பட்டு அஷ்டோத்திர குங்கும அர்ச்சனைகள் மூலமாக அம்மனுக்கு கற்பூர ஆராதனைகள் செய்யப்பட்டு இப்பொழுது இந்த திருவிழாவின் முக்கிய அம்சமாக கூழ்வார்க்கும் திருவிழா யோகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஐஸ்வர்யமான வாழ்க்கை, சக தொழில் சக வியாபார அபிவிருத்தியார்த்தம், கனக தன வஸ்து வாகன அபிவிருத்தியார்த்தம் என்று சொல்லுகின்ற அந்த மங்களமான 16 செல்வ வளமெல்லாம் உங்களுடைய வாழ்விலே நிலைத்து நிற்க வேண்டி இன்று ஐஸ்வர்யமான பசும்பாலால் அம்மனுக்கு குளிர குளிர அபிஷேகம் ஆராதனைகள். இந்த அபிஷேகத்தின் மூலமாக அம்பாள் மனம் குளிர்ந்து யாரெல்லாம் கருவறை சென்று அம்மனுடைய அருகே நின்று உள்ளம் குளிர தன்னுடைய கரங்களினாலே அந்த பசும்பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய ஹிருதயத்தில் சுமந்து கொண்ட அத்தனை சுமைகளும் இருள் போன்று இருக்கின்ற சுமைகள் எல்லாம் பசும் பால் போல மாறுகின்ற ஒரு மகத்தான தருணம். தூய்மையான வெண்மை நிறம் போன்ற இருக்கக்கூடிய அந்த பசும்பாலின் நிறம் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற இருளை நீக்கி வெளிச்சத்தை தருகின்ற, ஒரு மாற்றத்தை தருகின்ற, ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான பெரிய மாற்றத்தை தருகின்ற ஒரு நாள் இன்றைய நாள். ஆடி 12ஆம் நாள், ஆடி 2ஆம் வார செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் விமோச்சனம் தருகின்ற நாள். இன்றோடு சுமந்து வந்த சுமைகள், கஷ்டங்கள், கவலைகள், சோதனைகள், வினைகள், வேதனைகள், அத்தனை விதமான சகட துஷ்டங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்து அம்மாவுடைய தூய்மையான அருளை வாங்கி கொண்டு நாம் அனைவரும்
அவரவர் வீட்டிலே, வியாபாரத்திலே, வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க தாயை நாம் அழைத்து கொண்டு போகிறோம். இந்த தாயினுடைய அருளை பெறுகின்ற இந்த தருணத்தில் ஒவ்வொருவரும் விரதம் மேற்கொண்டு இந்த ஆடி 1ஆம் தேதியிலிருந்து எல்லாருமே விரதம் இருந்து இன்னைக்கு காப்பு கட்டி அம்மாவுக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்ய போகிறோம். இன்றைக்கு இந்த நாள் வந்து நமக்கான நாள் அல்ல, நம் வாழ்க்கை மாற்றத்திற்கான நாள். அதனால நாம் கடக்கிற ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு 10 நிமிஷம், ஒவ்வொரு 1 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரங்களும் நம் வாழ்வு அற்புதமான பிரம்மாண்ட அலங்காரம். நம்ம பால் கூட எடுத்து வந்த உடனே அம்பாள் திருமேனியை கருத்த நிறத்தோடு நம்ம பார்க்கலாம். நம்ம பால் ஊற்றி 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 அம்பாள் திருமேனி முழுக்க பாலில் இருக்கின்ற வெண்ணெய் தன்னுடைய திருமேனி முழுக்க படிந்து வெண்ணெய் காப்பு அலங்காரமாக நமக்கு தரிசனம் தரப்போற அம்மா. இது ஒருத்தர் 2 பேரா, இன்னைக்கு 508 பேர், குறைஞ்சது இன்னைக்கு 650 பேருக்கு மேல இன்னைக்கு பாலாபிஷேகம் செய்ய போறோம். வருஷா வருஷம் 1000 2000 பேருக்கு மேல நாங்க வந்து பால் கூட எடுத்து நிறைய பேர் வராங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் என்னன்னா 508 பேருக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல ஒத்துக்கிறது கிடையாது, அதுக்கு மேல பண்றதுக்கும் அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணா சிறப்பா பண்ணணும், சிரத்தையா பண்ணணும்ன்றதுனால 508 பேர். அதன் பிறகு வருகின்ற இன்னைக்கு இந்த வருஷம், போன வருஷம் சுமங்கலி பூஜையில கலந்து பால் குடம் எடுத்த தாய்மார்கள் இந்த வருஷத்துல 7 தம்பதியருக்கு அம்பாள் பாக்கியம், குழந்தை பாக்கியம் கொடுத்து அந்த குழந்தை தான் இன்னைக்கு காப்பு கட்டி, ஒரு குழந்தை 1 மாசம் ஆகிறது, ஒரு குழந்தை 25 நாள் தான் ஆகுது. அந்த குழந்தை பெற்றவர்கள் எல்லாரும் இங்க வந்து அந்த குழந்தை கையில காப்பு கட்டி அந்த குழந்தை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்பர் கணக்கு கிடையாது. அவங்க 350 இருந்தாலும் 400 இருந்தாலும் அவங்க நம்பர் கணக்கு கிடையாது. அதன் பிறகு கருவுற்ற தாய்மார்கள், போன வருஷம் வந்து அம்மாவுக்கு பால் குடம் வேண்டி சுமங்கலி பூஜையில கலந்த தாய்மார்கள் கிட்டத்தட்ட 17 பேருக்கு மேல கருவுற்ற தாய்மார்கள், 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் அப்படி அந்த கருவுற்ற தாய்மார்கள் எல்லாம் நம்பர் கணக்கு கிடையாது. அவங்க எல்லாம் முதல்ல சீக்கிரமா முள்ள விட்டுடுவோம். அதன் பிறகு ரொம்ப வயசானவங்களா இருக்கிறவங்க, அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள், அதன் பிறகுதான் நீங்க எல்லாரும் அவங்கள போனாலும் வீட்டுக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அவசரம் மட்டும் வேண்டாம், பதற்றம் வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நாள் நமக்கான நாள். இந்த ஒரு நாள் வந்து நம்ம அம்மாவுக்காக நமக்காக வாழ்கின்ற இந்த நாளை வந்து அம்மா என்ன பண்றாங்க, நம்ம கூடவே அந்த பால் குடத்தோட, நாம கொடுக்கிற பை பிரசாதத்தோட, நாம கொடுக்கிறதும் குழப்பங்கரைக்கு இங்க வர வரைக்கும் யாரும் அவசரப்படாம பதற்றப்படாம நீங்க கொண்டு வருகின்ற பால் உங்க மேல கூட கொட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஆடாம அசையாம அம்மா ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி இதை சொல்லிட்டு அப்படியே வந்து அம்மாவை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே நேற்று இரவு ஆரம்பித்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் அன்னதான குழுவினர்கள் மூலமாக நமக்கு வயிறார தருகின்ற அந்த பசிப்பினி தீர்க்கின்ற அன்னப்பிரசாதம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அன்னதான குழுவின் சாம்பத்து முத்துமாரியம்மன் யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாரும் ஃபுல்லா பார்க்கலாம். இந்த நேரத்துல முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்திருக்கீங்க, நம்ம கோயிலுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? பண்ணவங்களாம் கை தூக்கணும். மிச்சம் இருக்கிற மொத்த பேரும் பண்ணல. பண்ணாதவங்க யாருக்குனாவது தெரியல அப்படின்னா தெரிஞ்ச கையில கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தர சொல்லி வாங்கிக்கங்க. இது நல்ல நேரம் போக போது சீக்கிரம் மாம்பட்டு முத்துமாரியம்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அரை மணி நேரத்துல முகூர்த்த நேரம் முடிய போகுது. அதனால சீக்கிரமா மாம்பட்டு முத்துமாரியம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மாம்பட்டு அம்மாவை உங்க செல்போன்ல வர வச்சுக்கோங்க. உங்க செல்போன்ல மாம்பட்டு அம்மா வந்த பிறகு நீங்க எப்பவுமே ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. அம்மாவுடைய சார்ஜ் இருந்தா போதும், வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வந்துடும். அதனால இந்த விசேஷமான விழாவில அம்மாவுடைய ஆசியை பெற்று நீங்கள் எப்பொழுதும் சௌபாக்கியத்தோடும் சகல விதமான சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஆனந்தமுடனும் மாம்பட்டு அம்மா எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கணும்னு அம்பாவை வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். இந்த நல்ல வேலையிலே மாதம் தவறாமல் அமாவாசை தோறும் ஊஞ்சல் தாலாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மாதம் தோறும் பௌர்ணமி தோறும் அபிஷேக ஆராதனைகள் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஆடிய 5 வெள்ளிக்கிழமை, 2 வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடுச்சு. 3வது வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை, 5வது வெள்ளிக்கிழமை அம்மன் நாகவாகினியாக, லக்ஷ்மி மகாலட்சுமியாக, சிம்மவாகினியாக மாம்பட்டு அண்ணாநகர் கிராம வீதி வழியாக சகல வாத்தியங்கள் முழக்க
தாரை தப்பட்டைகள் முழங்க, வான வேடிக்கைகள் முழங்க அம்பாள் வலம் வர இருக்கின்றார்கள். வருகின்ற 5வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 5வது வெள்ளிக்கிழமை என்று 1008 சுமங்கலி மாவிளக்கு திருவிளக்கு பூஜை. 1008 சுமங்கலி நீங்க தான் கலந்துக்க போறீங்க. அதனால வர ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து எல்லாரும் பேரை பதிவு பண்ணீங்க. இப்பவே 730 பேர் பதிவாயிருக்காங்க. அதனால 1008 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. 1008 சுமங்கலி மாவிளக்கு பூஜை வருகின்ற 5வது வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணி முதல் 10 மணிக்குள்ள நடக்க போறது. இந்த மாவிளக்கு சுமங்கலி பூஜையில கன்னி பெண்கள், திருமணமாகக்கூடிய கன்னி பெண்கள் கலந்துக்கலாம். திருமணமான சுமங்கலி தாய்மார்கள் கலந்துக்கலாம். இந்த பூஜையில கலந்து கொண்ட தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவங்க குடும்பத்தோடு வந்து மாவிளக்கு சுமங்கலி பூஜையை பார்த்து தரிசனம் செய்து அம்மாவுடைய பேருரை பெருமாறுகளை அன்போடு கேட்டுக்கொண்டு குளக்கரையிலிருந்து இங்க வர வரைக்கும் முடிஞ்ச வரையில் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய செல்போன் எல்லாரும் உங்க கூட வந்த கையில கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லுங்க. நீங்க ஃப்ரீயா வாங்க. உங்களுடைய உடைமைகளை எப்பொழுதும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்குங்க. இந்த நல்ல வேளையிலே மாம்பட்டு புண்ணியமான இந்த க்ஷேத்திரத்தில் அடியேனுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்க எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கெல்லாம் அருளாசி தந்து நல்லாசியும் ஆசி உரையும் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை உங்களின் சார்பாக இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்று பலத்த கரவொலியுடன் அவர்களை வருக 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 என அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். அடுத்தது பால்குடம். அங்கிருந்து பம்பை, சிலம்பு, மேல வாத்தியங்கள் முழங்க இங்க வந்து நிமிஷங்கள் எல்லாரும் 1 2 3 வரிசைப்படி இந்த சைடுல அந்த பக்கம் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்ச உடனே பால் குடத்தை மடியில வச்சுக்கோங்க. உட்கார்ந்த உடனே ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த நம்பர் படி கரெக்டா வந்து உள்ள வந்து அபிஷேகம் பண்ணுங்க. இடையில ஒரு 1/4 மணி நேரம் இல்ல ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி, அம்மனுடைய வர்ணிப்பு செய்து கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடக்கும். அது முடிச்சுன்னா மறுபடியும் கண்டினியூவா பால்குட அபிஷேகம் நடக்கும். அது முடிச்ச உடனே எல்லாருக்கும் கூழ் பிரசாதம், இந்த பக்கமா ஈசான்யத்துல இந்த பக்கம் கூழ் பிரசாதம், அன்னதான குழுவின் மூலமாக அந்த பக்கம் அன்னதான பிரசாதம், கருவறை வாசல்ல உங்களுடைய அம்மாவுடைய அருள் பிரசாதம் எல்லாம் தருவாங்க. எல்லாத்தையும் வாங்கி பிரார்த்தனை பண்ணுங்க. அப்ப அதுக்குள்ள 10 மணி ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் தயவு கூர்ந்து பால்குடம் வந்து இறக்குற வரைக்கும் மற்ற பேச்சு, போன்ல பேசுறது, செல்ஃபி எடுக்கிறது, கும்பலா வந்து எல்லாம் பண்றதெல்லாம் போயிட்டு முன்னாடியே பண்ணிக்கோங்க. பால்குடம் தலையில வச்ச உடனே வேற எந்த பேச்சு பேசக்கூடாது. உங்க வீட்டுக்காரரோ உங்க அண்ணன் தம்பிகளோ அப்பா அம்மா போன் பண்ணா கூட நான் பால் குடத்துல இருக்க பிஸியா இருக்கிறேன் 1 hour கழிச்சு பேசுகிட்டு முன்னாடியே சொல்லிடுங்க. போன்ல பேசுறது, பால் குடம் எடுத்துட்டு வரும்போது கவனம் சிதறக்கூடாது. அம்மாவின் சிந்தனையா இருக்கணும். அம்மாவனுடைய சிந்தனையா இருக்கும் பொழுதுதான் அந்த கருவறை வாசல்ல இன்னைக்கு நமக்கு பெரிய அனுமதி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா கூட கருவறை உள்ளவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். மாங்காட்டு முட்மாரியம்மன அனுகிரகத்தினால இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்திருக்கேன். ஒரே வார்த்தையில் நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்கும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லாம் மனுஷா, எல்லாருக்கும் வந்து எல்லா மாதிரி கஷ்டங்கள், அனாரோக்கியம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறது, தர்ம காரியங்கள் பண்ணுறது. ஸோ இந்த மாம்பாட்டு கிராமத்தில் இந்த மகாமாரியம்மன் சர்வமங்கள காளியர் இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க. அது தெய்வ மனுஷ ரூபேனான்ட்டு தெய்வம் வந்து மனுஷனாக நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த அவங்க சொல்கிற வார்த்தைகளை வந்து அம்பாள் சொல்கிற வார்த்தைகளை நம்பி அவரை சொல்கிற மாதிரி உங்கள் மனசில் பரிபூர்ணமாக அம்பாளை பாதத்தில் வந்து அந்த சரணத்தில் வந்து எல்லாம் அர்ப்பணை பண்ணி
மனதார வேண்டிக்கினா அம்பா வந்து பரிபூர்ணமாக அவங்களோட கஷ்ட கார்பண்யங்கள் எல்லாம் வந்து நீக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நன்மை பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையில வந்து இன்னைக்கு வந்து அந்த சின்னதாக ஒரு கோயிலாக இருந்தது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இன்னும் நிறைய வளரப்போகுது. அடுத்த மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயில் மாதிரியே வந்து இந்த மாம்பாட்டு முத்துமாரியம்மன் கூட வந்து உலகத்திலே பிரசித்தி ஆகணும். அந்த பிரசித்தி பண்ணுறதுக்கு அம்பாள் இங்கே வந்து ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் மனுஷால தான் வந்து இன்னும் வந்து ஞானம் வந்து வேணும். கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இந்த தர்ம காரியத்தில் வந்து எல்லா மாதிரியும் சேவை செஞ்சு உங்கள் கையினால் ஹெல்ப் பண்ணி, உங்களுக்கு முடியலையா உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அழைச்சிட்டு வந்து இங்கே சேவை செய்ய வச்சு இந்த சக்தி பீடத்தை வந்து உலக பிரசித்தி பண்ணணும். ஒரு சித்தி க்ஷேத்திரமாக ஆகணும். இங்கே வந்து வேண்டிக்கினா அந்த அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கினாலும் வந்து அது சம்பூர்ணமாக வந்து நிரூபிக்கணமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் பண்ணால் தான் வந்து இது கண்டிப்பாக முடியும். நீங்கள் எல்லாம் வந்து செய்யுங்க. அம்பாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அந்த குருநாதரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் மனசோட ஸ்ரத்தையோட பக்தியோட அவங்க சொல்கிற மாதிரி அந்த பால் வந்து எப்போ நீங்கள் தலையில் வைக்கிறீங்களோ நீங்கள் அம்பாள் மட்டும்தான் யோசனை இருக்கணும். வேறு எந்த யோசனையும் வேண்டாம். என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன மனசில் நோவு இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து அந்த அம்பாள் கிட்ட ஒப்பிச்சுட்டு, இதோ நான் வந்துட்டுருக்கிறேம்மா, நீ கூப்பிட்ருக்கேன்டா, நீங்கள் வந்துட்டுருக்க, என் கையில் இன்றைக்கி இந்த சேவை செஞ்சுட்ருக்கீங்க, எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும், எல்லாருக்காக வேண்டிக்கிங்கோ, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நன்மை நடக்கும். அந்த நம்பிக்கையில் நானும் கூட வந்து பெங்களூரில் வந்து இந்த கருமாரியம்மன் அம்பாளை வந்து சேவை செஞ்சுட்ருக்கேன். அடுத்த வருஷம் 508 5008 சொல்கிறது 5008 பால் கூட வரணும். அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற உட்காந்துருக்கிற எல்லா மாற்று தெய்வத்தைகள் எல்லாம் வந்து ஒரு சக்தி மாதிரி. நீங்கள் மனசு வைங்க, நீங்கள் சந்தோஷமாக பண்ணுங்க, சேவை செய்யுங்க. அந்த சக்தி வந்து உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கேட்டு 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 செய்வாங்க. உங்களுக்கு இது வேணுமா, அவனுக்கு கடை வேணுமா, அவனுக்கு பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, குழந்தை வேணுமா, வீடு வேணுமா, உன் கஷ்டம் எல்லாம் நீக்கணுமா, எல்லாம் அவன் கேட்டு கேட்டு செய்வான். லக்ஷ்மண சுவாமிக்கு வந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து உங்களை எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அவங்க வம்சத்தில் எல்லாம் வந்து இப்படியே நடக்கணும். நல்ல காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும், தர்ம காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் அன்ட்டு எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் துன்பமும் அன்னையை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். இப்பொழுது அனைவருக்கும் திருஷ்டி எடுக்க போகிறோம். அப்படியே உட்காருங்க. திருஷ்டி எடுத்த பிறகு எல்லாரும் குளக்கரைக்கு சென்று அங்கே சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இடம், அங்கே சௌக்கியமாக உட்காந்துக்குங்க. அங்கே கரகம் எடுக்கிற வர்ணிப்பு நடந்த பிறகு உடனே அங்கேருந்து இன்னொரு 1.5-2 மணி நேரத்தில் அங்கேருந்து இங்கே நம்ம வந்துடுவோம். அதனால் இங்கேருந்து போகும் பொழுது நிதானமாக போங்க, பொறுமையாக போங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணி கிராஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து வர வரைக்கும் சுவாமிஜி குருஜி சொன்ன மாதிரி ரொம்ப 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 மனம் ஓர்நிலைப்படுவது ரொம்ப முக்கியம். சென்று அம்மா அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே ஒரு கை பால் எடுத்து அபிஷேக பாலை குடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்த உடனே எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அது முடித்த பிறகு கூழ்வார்த்தல். அதற்கு முடிஞ்ச பிறகு இன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் அழகு குத்துதல், சாமி வர்ணிப்பு, எல்லாருக்கும் அளவு போடுவோம்.
எல்லாரும் கை தட்டலாம். விலகிடும் வினை நூறு தாயிடம் செய்யன விளையாடு வந்தாவழி தேடி நாகம்மா நின்றாயிடம் தேடி பாரம்மா அம்மாவ பேரு நாகம்மா அம்மாவ போல யாரம்மா அம்மா வந்தாளே நாகம்மா வந்தாளே புத்தும் மண்ணு மேலே படம் எடுத்து நின்னாளே அம்மா வந்தாளே நாகம்மா வந்தாளே புத்தும் மண்ணு மேலே படம் எடுத்து நின்னாளே
வந்திடு நாகம்மா வந்தேன் என்று கூறம்மா தந்திடு நாகம்மா தந்தேன் என்று கூறம்மா முன்னே எழுவாளே நாகம்மா பொன்னாளப்பாளே நாகம்மா முன்னே எழுவாளே நாகம்மா பொன்னாளப்பாளே நாகம்மா புத்தா நின்னா போகம் தந்தா யாகம் கண்டா யாவும் இங்கே புத்தா நின்னா போகம் தந்தா யாகம் கண்டா யாவும் இங்கே நன்றே சொல்வா நாளும் சொல்வா வாழச் செய்வா வாழ்த்து சொல்வா நன்றே சொல்வா நாளும் சொல்வா வாழ்த்து செய்வா வாழ்த்தும் சொல்வா கண் பாரம்மா கண் பாரம்மா கண் பாரம்மா அம்மா கண் பாரம்மா புத்திரவதி தாயாரம்மா அம்மா புத்திர பாக்கியம் தந்தாளம்மா புத்திரவதி தாயாரம்மா அம்மா புத்திர பாக்கியம் தந்தாளம்மா மகன் பேச்சை கேளமா மறு பேச்சை தள்ளமா தூளி கட்டி ஆட எங்கள் இல்லம் சேரு முத்துமாரி கண் பாரம்மா கண் பாரம்மா கண் பாரம்மா அம்மா கண் பாரம்மா வெள்ளை மனம் உள்ளவளே புத்திரவதியே நல்ல பிள்ளை வரம் தந்து விடு புத்திரவதியே வாழ வைக்கும் மாரியே வந்தவாசிக்காரியே சூலிலே தோன்று நீ புத்திரவதியே வாழ வைக்கும் மாரியே வந்தவாசிக்காரியே சூலிலே தோன்று நீ புத்திரவதியே கண் பாரம்மா கண் பாரம்மா கண் பாரம்மா அம்மா கண் பாரம்மா மனமுருகி வேண்டுறோம் மடிப்பிச்சை என்றுறோம் மண்டியிட்டு மண் சோறு நாங்க கேட்கிறோம் மனமுருகி வேண்டுறோம் மடிப்பிச்சை என்றுறோம் மண்டியிட்டு மண் சோறு நாங்க கேட்கிறோம் மாரியம்மா மாரியம்மா வாசல் வந்தோ எம்மை பாரும் அம்மா மாரியம்மா மாரியம்மா வாசல் வந்தோ எம்மை பாரும் அம்மா அமிர்தபுத்திர காமேஷ்டி கலசம் தாங்குமாரி ஆண் சிசுவை தாங்கி வந்த புத்திரவதி தாயே அமிர்தபுத்திர காமேஷ்டி கலசம் தாங்குமாரி ஆண் சிசுவை தாங்கி வந்த புத்திரவதி தாயே மகராசியே உந்தன் முகராசியே மகப்பேரையே சேர்க்கும் மதுராசியே வெள்ளை
மனம் உள்ளவளே புத்திரவதியே நல்ல பிள்ளை வரம் தந்து விடு புத்திரவதியே வாழ வைக்கும் மாறியே வந்தவாசிக்காரியே சூலிலே தோன்று நீ புத்திரவதியே வாழ வைக்கும் மாறியே வந்தவாசிக்காரியே சூலிலே தோன்று நீ புத்திரவதியே கண்பாரம்மா தாயே கண்பாரம்மா கண்பாரம்மா அம்மா கண்பாரம்மா அடிதண்டம் போடுறோம் வெம்பரசு சுத்துறோம் பட்டு கயிறு கையில் கட்டி சூடம் எத்துறோம் அடிதண்டம் போடுறோம் வெம்பரசு சுத்துறோம் பட்டு கயிறு கையில் கட்டி சூடம் எத்துறோம் மாரியம்மா மாரியம்மா கோஷம் எல்லாம் வந்து தீருமம்மா மாரியம்மா மாரியம்மா கோஷம் எல்லாம் வந்து தீருமம்மா எலுமிச்சை அகல் விளக்கு ஏற்றி வைத்தோம் மாறி பேருமக பேரு ஒரு புத்திரவதி தாயே எலுமிச்சை அகல் விளக்கு ஏற்றி வைத்தோம் மாறி பேருமக பேரு ஒரு புத்திரவதி தாயே புறம் ஓங்கவே எங்கள் குடி ஓங்கவே வர வேண்டுமே மாறி வரம் வேண்டுமே வெள்ளை மனம் உள்ளவளே புத்திரவதியே நல்ல பிள்ளை வரம் தந்து விடு புத்திரவதியே வாழ வைக்கும் மாறியே வந்தவாசிக்காரியே சூலிலே தோன்று நீ புத்திரவதியே வாழ வைக்கும் மாறியே வந்தவாசிக்காரியே சூலிலே தோன்று நீ புத்திரவதியே கண்பாரம்மா
உன்பெருமை சொல்வதற்கு எளியோராதா உள்ளகள் அந்த திருமருக உமையால் உமைந்தா அன்புரி எந்த மேல் வைத்து அப்பனே பொய் சொல்ல வந்த கோவி பொன்மலையனை ஈன்றடித்த பொருள் எங்கள் தீபனகர் உலகமாலோ சாரதா கம்பால் அம்மா சரஸ்வதி தாயே அசகுளே வருவதோ எட்டி உலகதி அசையாமல் ஏறும் முருகம் ஆகாய வீதினில் ஏகாந்தமாகவே அன்படந்த முருகம் கோஷவிடு வசூரரை கொண்டு சிற வைத்தவர் கோபாலன் தனக்கு வருகம் கொங்கு சிவாலிங்கம் தனக்கு குதித்து விளையாட்டு முருகம் தேசிக என் தென்படி மலை நாயகி பரமேஸ்வரி இந்த நாட்டில் அறியறம்மா ஆயிரகட பத்திர காலினி அங்கார திரிசூலினி ஓங்கு முக செம்பகம் உள்ள இரு வாட்சியும் குங்குமோனி வந்த ஒளியும் கோபத்த விட்ட இது மைந்தன் மேல் வாய்வரசு ஆதிசக்தி ஆனவழி ஏறமுரளிய வாவா அங்காள ஈஸ்வரியன் அருகிய வாவா ஓதியவ சிவமருந்தி முன்னிய வாவா மும்மூர்த்தி பள்ளைத்தை முதலே வாவா பர்வத மகளே சீக்கிரம் வாவா சீர்வரும் மல்லையனூர் செஞ்சுடறிய வாவா அப்ப வளர்ந்தாண்டவள் ஆதிசக்தி மாற பிறந்த முனியே என்னாலும் வாய்முனியங்கள் வாழ்முனிய சீர்பெற்ற உலகினில் தோபர யுகத்தினில் ஜென்மம் இது ஐவர்க்காக செங்கோலுக்கு அதிபதியால் தர்மபுத்திர
பேர் வீமன் தனஜய நக்குல சகாரியா பேர் வெட்ட திருதர் ஆக்கிரன் மைந்தராம் பியத்த நரி எரமணி மதிரூப மட்டனோ திரைக்கடல் ஓரம் வாழும் எங்கள் அங்கே எங்கள் குலதன் முத்துமாரியம்மா வாணி கலைவாணி வான்மலரன் தேவி சத்ரி கலைவாணி சர்முகனான் தேவி பூவியில் அவதரித்து பூமகளே அணியம்மா மலரில் அவதரித்து மர்மகளே அணியம்மா புகழில் குடியிருந்து கொஞ்சம் பெற்றவளை நாவில் குடியிருந்து எனக்கு நல்லோ அந்த கலைவாணி எப்படி வராங்கன்னா அந்த வாணிக்காலே வாணியம்மா அப்படி கிராம தேவதை உத்தரவு இல்லாம இந்த எல்லையில எதுவுமே நடக்காது. பாம்பு விச தீண்டாது. அம்மா உத்தரவு இல்லாம அண்ணுவென்ற சங்காது. அப்படி கிராம தேவதைக்கூடிய அந்த தாய்ச்சாணி அம்மா வந்த முதலே மாறி மகமாரி பூசுட்டு மாறி ராமக்கும் தைரியம்மா தண்டு துளக்கலத்தா எங்கேயும் தைரியம்மா நடுத்தரு மாரியம்மா முத்து மாரியத்தா அவங்க அக்காலும் தங்கையாரும் 5 2 7 பேரும் தக்காளி முத்ததுவோம் எங்க தாயரே வந்தியம்மா. அப்படி மாரியத்தை வந்த முதலே அங்காள பரமேஸ்வரி பொண்ணும் ஜடச்சி பூங்க வனத்தா வைபோக அழகி தங்கீரா தாயனூர் தன்னித்தா மலையனூர் குந்தினா கூவத்தூர் புதியமந்தா மலையனூர். அந்த மலையனூர் எல்லை விட்டு அந்த அங்காள பரமேஸ்வரி வந்தாங்களாம். அவருடைய வேலையிலே யாரு வர என்ன பண்ண 5 ஆடம்பரி திருமேனி கத்தி கண்டம் கிரக கண்டம் அக்னி கண்டம் கண்டாதி காக்கப்பட்ட பாஞ்சாலியும் 5 ராஜாக்களும் அவங்கள வந்தாங்களாம். அவருடைய வேலையிலே யாரு வர என்ன பண்ண அஞ்சர கண்ணி ஆகாய கண்ணி நீராடும் கண்ணி ஆடக்கண்ணி உச்சி கண்ணி உரும கண்ணி சோட்டி கண்ணி ஒரு கண்ணியால கண்ணி வாங்கலாம் கட்டுரை கண்ணியால எங்கள் பதிலே அழைக்கிறார்கள். அவளி அந்த கண்ணியமா வந்தபோது வாயல நீயாலே வளர் வச்ச அழகமே என்னைக்கு 7 முனி என்னாத கோடி முனி அண்ணனார் முனியா மண்ணிலிங்க முதலிஜா அந்த வாழைப்படலையில விட்டு பச்சையம்மாவும் முயேஸ்வரனும் அவரை வந்தாங்களாம். அவருடைய வேலையிலே யாரு வர என்ன பண்ணா 33 கோடி தேவர்கள் 40 ரிஷிகள் என்னிடக்கு பிறர் எழுதும் பிரம்மா யமரோர் வாயன் வாழுகு பேரன் சாட்சிய கடவுள் பேரமுனீஸ்வரர் அப்பிர சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாகரசு 9 நவர்கள். அப்படி இந்த
முத்துமாரியம்மன் மேடையிலே ஒரு 33 கோடி தேவரும் இங்க வடக்கதி தேவரெல்லாம் வடபுறமா வந்தார்கள், தெற்கதி தேவரெல்லாம் தென்புறமா வந்தார்கள், மேற்கதி தேவரெல்லாம் கீபுறமா வந்தார்கள், மேற்கதி தேவரெல்லாம் மேல்புறமா வந்தார்கள். நான் நினைத்த தேவதிகள், நீயாத தேவதிகள், அழைத்த தேவதிகள், அழியாத தேவதிகள், ஒரு 33 கோடி தேவரும் இந்த ஆத்தா குடும்பத்தில் வந்த முதலே முக்கியமா யார் வரணும்? முத்துமாரியம்மா கட்டிகளவன் ஏறமம்மா கண் திறந்து வாரமம்மா. அப்படி தெய்வம் என்பது ஒரு முனியம் கணி நேரம், ஒரு புஷ்பத்தியோட தெரிவித்த கருத்து, ஒரு கல்லிண்டாக சந்திக்கிற தெரிவித்த கருத்து. அன்னை போல இந்த முத்துமாரியம்மா, முத்துமாரியம்மா நீ ஆசை வைத்த முடி பாடி வர வேண்டுமம்மா, எதிர்பார்த்து நின்னம்மா. முத்துமாரி கலகலன்னு ஆடி வந்து இந்த மக்களுக்கு நல்ல உத்தரவு கொடுக்கணும். இந்தூரி காளி, இணையாளம் துர்க்கி, மண்ணும் பிடாரி, வல்லுறவு உத்தரவு இல்லாம ஊர்வழி வரலையம்மா, வாபோரப்பு இல்லாம பாட்டவழி வரலையம்மா, பல்லுபடியாது பாம்பு சட்டியாது ஆடுவழி கொடுத்து சின்ன ரகமேறி முத்துமாரியம்மா பூஜைக்கு சீக்கிரமா ஓடி வர
நாள் மிகவும் சந்தோஷம். அழகா வந்து விளையாடுறது யாரு தாயே? முத்துமாரி. அப்படியே அம்மா முத்துமாரின்னும் போது ரொம்ப சந்தோஷம். இந்த மக்கள்லாம் வந்து போடுற பூஜை சந்தோஷம் தானே தாயே? சேர்த்து என் அண்ணனும் 7 பேர் ஒரு முகமாக இருந்து ஓடி வந்து என்னை நாடி வரைய மக்களை காப்பாற்று கரை சேர்த்து யாதொரு குறையெல்லாம் காப்பாற்றி தரேன். காப்பு கட்டலாமா? வகிடால் தப்பாதம்மா
ரெண்டாம் நம்பர்மா நாலு அஞ்சு 7 காளியம்மா காளியம்மா சோழச்ச பூஜை காளியம்மா நீதானம்மா காளியம்மா காளியம்மா சோழச்ச பூஜை காளியம்மா நீதானம்மா முத்துமாரி அம்மனாகி காவல் இருக்கிறாய் அத்தியம்மன் ஏரிக்கரை ஆட்சி செய்கிறாய் முத்துமாரி அம்மனாகி காவல் இருக்கிறாய் அத்தியம்மன் ஏரிக்கரை ஆட்சி செய்கிறாய் தலம் கண்டாலே பலம் வந்தாலே வளம் எல்லாமே வாழ்வில் ஒங்குதான் கண்ணாறு உன்னாலே தீர்ந்திருந்தா நலம் தன்னாலே சேரும் சேருந்தா மண்ணாளும் நன்னாளு கூடும் கூடுந்தா காளியம்மா காளியம்மா சோழச்ச பூஜை காளியம்மா நீதானம்மா கஜவேசன் வதம் செய்து சிம்னேசன் சிரம் கொய்து ஓங்கார வடிவெடுத்த காளி சூலியே அமரேசன் குறைவென்று சிவனேசன் எதிர் நின்று சோடஜ உருவெடுத்த காளி தேவியே கஜவேசன் வதம் செய்து சிம்மேசன் சிரம் கொய்து ஓங்கார வடிவெடுத்த காளி சூலியே அமரேசன் குறைவென்று சிவனேசன் எதிர் நின்று சோடச உருவெடுத்த காளி தேவியே எல்லோருக்கும் காப்பாக இந்த புத்து காட்டில் வேம்பாக கொல்லாக்கு வீம்பாக இங்கு குத்து வெட்டில் பாம்பாக தோன்றி தோன்றி வந்து மண் தோன்றா காலம் வந்து மாறி மாறி என்று ஆடும் காளியே தோன்றி தோன்றி வந்து மண் தோன்றா காலம் வந்து மாறி மாறி என்று ஆடும் காளியே காளி காளியம்மா மாறி மாரியம்மா அதிர அதிர அகிலம் அதிர ஆடு காளியே காளியம்மா காளியம்மா சோடச்ச பூஜை காளியம்மா நீதானம்மா ஏழு கண்ணியர்கள் புடை சூழ தலம் கண்டு வேம்பரசு நிழலமர்ந்த காளி சூலியே துணை வேண்டி கண்ணியம்மன் அவளோடு அத்தியம்மன் காவலாக்கி குடியமர்ந்த காளி தேவியே உடனேழு கண்ணியர்கள் புடை சூட தலம் கண்டு வேம்பரசு நிழலமர்ந்த காளி சூலியே துணை வேண்டி கண்ணியம்மன் அவளோடு அத்தியம்மன் காவலாக்கி குடியமர்ந்த காளி தேவியே சங்கோடு கோடாரி கொண்டாடுமாகாளி அம்போடு வாழேந்தி பலம் வைத்தாடும் மாதேவி மாய சூரத்தலை நின்றாடும் மாறி உன்னை காண காண இங்கு கூடும் தேசமே மாய சூரத்தலை நின்றாடும் மாறி உன்னை
காண காண இங்கு கூடும் தேசமே. காளி காளியம்மா மாரி மாரியம்மா உதிர உதிர மணிகள் உதிர ஆடு காளியே. காளியம்மா காளியம்மா ஷோடஜ புஜ காளியம்மா நீதானம்மா. காளியம்மா காளியம்மா ஷோடஜ புஜ காளியம்மா நீதானம்மா. தலம் கண்டாலே பலம் வந்தாலே பலம் எல்லாமே வாழ்வில் ஓங்குதான். கண்ணாறு உன்னாலே தீர்ந்திருந்தான் நலம் தன்னாலே சேரும் சேருந்தா. மண்ணாளும் நன்னாளு கூடும் கூடும் தான். காளியம்மா காளியம்மா ஷோடஜ புஜ காளியம்மா நீதானம்மா. கீழ் சாத்தமங்கலம் மதுராபுரி வாழும் மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மா. கூழிட்ட உன் பிள்ளை லக்ஷ்மணன் வாக்கிலே அருள் வாக்கு சொல்கின்ற தாயே. உன்னை தஞ்சம் என்று வந்தடைந்தால் எங்களுக்கு குறையேதுமில்லையம்மா. வந்த வாசி மாரியம்மா நரஞ்சமனம் கொண்டவளே. நாங்கள் அறியாமல் செய்த விழை அத்தனையும் நீ பொறுத்து ஆசிகளை தாரும் முத்துமாரியம்மா. மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே. மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே. கண்ணான தேவி முத்துமாரி உன் கால் தொட்டு பாடுவேன் குறையின்றி வாழுவேன். கால் தொட்டு பாடுவேன் குறையின்றி வாழுவேன். பொன்னாக செழிக்கட்டும் பூமி. மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே. கண்ணான தேவி முத்துமாரி உன் கால் தொட்டு பாடுவேன் குறையின்றி வாழுவேன். பொன்னாக செழிக்கட்டும் பூமி. அத்தாளும் நீதானே ஆதி முத்துமாரி ஆவேசம் கொண்டெழுந்த அண்ணா நகர் காளி. அத்தாளும் நீதானே ஆதி முத்துமாரி ஆவேசம் கொண்டெழுந்த அண்ணா நகர் காளி. ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் ஜெய் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே. கண்ணான தேவி முத்துமாரி உன் கால் தொட்டு பாடுவேன் குறையின்றி வாழுவேன். பொன்னாக செழிக்கட்டும் பூமி. வாக்கு அருள் வாக்கு வற்றாது செல்வாக்கு உன் வாக்கு நல்வாக்கு மாறி. அம்மா தாக்கும் தீனாக்கு அக்னியா சுடுவாக்கு அண்டாமல் காப்பாற்று தேவி. வாக்கு அருள் வாக்கு வற்றாது செல்வாக்கு உன் வாக்கு நல்வாக்கு மாறி. தாக்கும் தீனாக்கு அக்னியா சுடுவாக்கு அண்டாமல் காப்பாற்று தேவி. அத்தியம்மா காளியம்மா நடுவிருக்கும் மாறி சொத்து சுகம் நீதானே சர்வ அலங்காரி. அத்தியம்மா காளியம்மா நடுவிருக்கும் மாறி சொத்து சுகம் நீதானே சர்வ அலங்காரி. சத்தியம்மா சத்தியம்மா உங்கள் பெயர் பாடி வாழ்ந்திடுவார் பெற்றிடுவார் செல்வம் பல கோடி. சத்தியம்மா சத்தியம்மா உங்கள் பெயர் பாடி வாழ்ந்திடுவார் பெற்றிடுவார் செல்வம் பல கோடி.
மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே கண்ணான தேவி முத்துமாரி உன் கால் தொட்டு பாடுவேன் குறையின்றி வாழ்வேன் பொன்னாக செழிக்கட்டும் பூமி. வெம்பு வேட்டாட அரசமரம் சேர்ந்தாட அம்மையப்பனாக நிற்கும் போலும் அயே பாம்பு விளையாடும் பரம்பரையா எங்க குலம் வாழும் குமாரியம்மா. வெம்பு வேட்டாட அரசமரம் சேர்ந்தாட அம்மையப்பனாக நிற்கும் கோலம் பாம்பு விளையாடும் நின் கோவில் படியேற பரம்பரையா எங்க குலம் வாழும். வள்ளியம்மா வாக்கிருந்து வந்த மாறி நீயே உன் வாக்காலே சிறக்கட்டும் அந்த வாசித்தாயே. வள்ளியம்மா வாக்கிருந்து வந்த மாறி நீயே வாக்காலே சிறக்கட்டும் அந்த வாசித்தாயே. சப்தகன்னியாக வந்த பார்வதியாள் நீயே சந்ததிகள் காத்தருளும் முத்துமாரி தாயே. சப்தகன்னியாக வந்த பார்வதியாள் நீயே சந்ததிகள் காத்தருளும் முத்துமாரி தாயே. மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே கண்ணான தேவி முத்துமாரி உன் கால் தொட்டு பாடுவேன் குறையின்றி வாழ்வேன் பொன்னாக செழிக்கட்டும் பூமி. அத்தாளும் நீதானே ஆதி முத்துமாரி ஆவேசம் கொண்டெழுந்த அண்ணா நகர் காளி. அத்தாளும் நீதானே ஆதி முத்துமாரி ஆவேசம் கொண்டெழுந்த அண்ணா நகர் காளி. ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் ஜெய் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மாம்பட்டு மாறியே மண்ணாளும் சூலியே கண்ணான தேவி முத்துமாரி உன் கால் தொட்டு நாயகி பரமேஸ்வரி இந்த நாட்டில் வருகிறம்மா. நாயகன பத்ரகாளினி அங்கார திரிசூலினி ஓதுமுக செம்பகம் உள்ளகிரு வாச்சிய குங்குமோடி வந்தவனியும் கோபத்தகி பஸ்மமா எரித்த முனி மாந்தரக்காரரை மாற பிளந்த முனி எல்லாரும் வாழ்முனி எங்கள் வாழ்முனி. எங்கள் மா தங்கை எங்கள் குழு முத்துமாரியம்மா முத்துமாரி முத்துமாரி கொட்டாமூச்சி குழுக்காக நம்ம புறம்பாடி வந்தவரா இந்த ஈவிந்த குழுக்காக நம்ம இனப்பாடி வந்தவரா இந்த பாசவிந்த குழுக்காக நம்ம பழந்தோடி வந்தவரா அம்மாவுக்கு ஏழு வண்டி கூடுமோது அதை கேட்ட கும்பமம்மா 10 வண்டி கூடுமோது அதை கேட்ட கும்பமம்மா
சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாம்பட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாம்பட்டு ஓம் சக்தி ஓம் ஆடுகிறாள் ஊஞ்சலிலே ஆகாய பந்தலிலே முத்துமாரி தாலேலேலேலோ மாறி வந்தாள் ஊஞ்சலிலே ஒய்யார கோலத்திலே முத்துமாரி தாலேலேலேலோ ஆடுகிறாள் ஊஞ்சலிலே ஆகாய பந்தலிலே முத்துமாரி தாலேலேலேலோ மாறி வந்தாள் ஊஞ்சலிலே ஒய்யார கோலத்திலே முத்துமாரி தாலேலேலேலோ நாதஸ்வர மேளம் அது நாலு திக்கும் கேட்கும் பம்பையோடு உடுக்க சத்தம் பரவசமா கேட்கும் அது நவரசமா கேட்கும் நாதஸ்வர மேளம் அது நாலு திக்கும் கேட்கும் பம்பையோடு உடுக்க சத்தம் பரவசமா கேட்கும் அது நவரசமா கேட்கும் அது புது சுகமா கேட்கும் ஆனந்த ஆனந்த அம்மா ஆனந்த கும்மி கொட்டடியோ ஊஞ்சல் ஆட்டத்தோடு சேர்ந்து கொட்டடியோ ஆனந்த கும்மி கொட்டடியோ ஊஞ்சல் ஆட்டத்தோடு சேர்ந்து கொட்டடியோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாம்பட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாம்பட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புத்திர பாக்யவதி தாய் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புத்திர பாக்யவதி தாய் சக்தி ஓம் ஆட வந்தாள் ஊஞ்சலிலே அமாவாசை நேரத்திலே முத்துமாரி தாலேலேலேலோ ஆள வந்தாள் ஊஞ்சலிலே வெம்பரசு ஊஞ்சலிலே முத்துமாரி தாலேலேலேலோ ஆட வந்தாள் ஊஞ்சலிலே அமாவாசை நேரத்திலே முத்துமாரி தாலேலேலேலோ ஆள வந்தாள் ஊஞ்சலிலே வெம்பரசு ஊஞ்சலிலே முத்துமாரி தாலேலேலேலோ வேம்பரசு பீடம் அதில் நாகப்புற்று மாடம் அஞ்சுதல அரவச்சத்தம் நடு இரவில் கேட்கும் அது குதறினிலே கேட்கும் வேம்பரசு பீடம் அதில் நாகப்புற்று மாடம் அஞ்சுதல அரவச்சத்தம் நடு இரவில் கேட்கும் அது குதறினிலே கேட்கும் அது புதுவிதமா கேட்கும் ஆனந்த ஆனந்த அம்மா ஆனந்த கும்மி கொட்டடியோ ஊஞ்சல் ஆட்டத்தோடு சேர்ந்து கொட்டடியோ ஆனந்த கும்மி கொட்டடியோ ஊஞ்சல் ஆட்டத்தோடு சேர்ந்து கொட்டடியோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாம்பட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாம்பட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஊரிலே
கருட வாகனம் ஏறிய பண்பொருள் புரிந்த நாமோ முதலே வாவா பர்வத மகளே சீக்கிரம் வாவா சீவரும் மல்லையனும் மானவெல்லியிலே அவன் பிறந்தாளா கண்ணி புற்று மேல நில நாகம் இரண்டான நடினமிடுனாக பாசம் சிவன் கொடுத்த அறிவினால் கொண்டு ஆதியாருடைய 5 நிலையில் ஓர்தலை என அகரத்தில் போய் மணி குங்கும வசந்த நெறிய நமானி மதிரூப பாஞ்சாலி நதியாலா வளர்மச்ச அழகிய எழுமுனி எண்ணாத கோடி முனி மாம்பட்டு மாரியம்மா வாக்கு சொல்லுறா, வாக்கு சொல்லுறா, வாக்கு சொல்லுறா. மாம்பட்டு மாரியம்மா வாக்கு சொல்லுறா. பம்பை உடுக்கையும் சண்டை முழங்கவும் அங்கம் சிலிர்த்தபடி வாக்கு சொல்லுறா. பம்பை உடுக்கையும் சண்டை முழங்கவும் அங்கம் சிலிர்த்தபடி வாக்கு சொல்லுறா. பூசாரி வேஷத்திலே பாலகனின் ரூபத்திலே நான் இருக்கேன் என்று சொல்லி வாக்கு சொல்லுறா. பூசாரி வேஷத்திலே பாலகனின் ரூபத்திலே நான் இருக்கேன் என்று சொல்லி வாக்கு சொல்லுறா. வாக்கு சொல்லுறா, வாக்கு சொல்லுறா. மாம்பட்டு மாரியம்மா வாக்கு சொல்லுறா. அத்தா சொல்லுறா, வாக்கு சொல்லுறா. மாம்பட்டு மாரியம்மா வாக்கு சொல்லுறா.
அடிக்கிறா வெந்நீர் பூசுறா மாரியம்மா மாரியம்மா ஆயே அம்மா வெம்பு எடுக்கிறா பாடம் அடிக்கிறா வெந்நீர் பூசுறா மாரியம்மா பூசாரி வாக்கில் பேசுறா அவ வேச கோலம் காட்டுறா பூசாரி வாக்கில் பேசுறா அவ ஆவேச கோலம் காட்டுறா முத்து மாறி ஆடுறா முன்னே வந்து ஆடுறா முத்து முத்து சொல்லெடுத்து சொல்லி ஆடுறா எடுக்கிறா கெட்டை தடுக்கிறா சித்தாட்டம் ஆடுறா மாரியம்மா சட்டை எடுக்கிறா கெட்டை தடுக்கிறா சித்தாட்டம் ஆடுறா மாரியம்மா வெம்பாடு வாசம் வீசுறா அவ பாம்பாக ரூபம் காட்டுறா வெம்போடு வாசம் வீசுறா அவ பாம்பாக ஆடி சீருறா வாக்கு சொல்லுறா வாக்கு சொல்லுறா மாம்பட்டு மாரியம்மா வாக்கு சொல்லுறா தெளிக்கிறா கீர்த்தி வழங்குறா நல்ல குறி சொல்லுறா மாரியம்மா அம்மா அத்தா குமாரி திட்டம் தெளிக்கிறா கீர்த்தி வழங்குறா நல்ல குறி சொல்லுறா மாரியம்மா தீராத நோவு தீர்க்கிறா அவ ஓடாத பேய ஒட்டுறா தீராத நோவு தீர்க்கிறா அவ ஓடாத பேய ஒட்டுறா முத்துமாரி கோவிலு செவ்வா வெள்ளி ஞாயிறு வந்து நின்னு கெட்டவர்க்கு வாக்கு கூறுறா நாக்கு வளைக்கிறா வாக்கு வணங்குறா வந்தாட்டம் போடுறா மாரியம்மா வெட்டு சிலிர்க்கிறா வார்த்தை வழங்குறா வந்தாட்டம் போடுறா மாரியம்மா நான் வார வாக்கு கூறுறா அவ வாயார வாக்கு கூறுறா நான் வார வாக்கு கூறுறா அவ வாயார வாக்கு கூறுறா வாக்கு சொல்லுறா வாக்கு சொல்லுறா மாம்பட்டு மாரியம்மா வாக்கு சொல்லுறா நாலு மூல கூடத்துல நல்ல குறி பீடத்துல வந்து வாக்கு சொல்லுறாளே மாரியம்மா ஆரவாரம் மேளத்தோடு அங்க பிரதட்சணமா வந்து குறி சொல்லுறாளே மாரியம்மா கீரை வெட்டி கோலத்திலே அக்னி சட்டி ஏந்திக்கிட்டு வந்து வாக்கு சொல்லுறாளே மாரியம்மா ஆடி ஆடி வேகத்தோடு பாலகனின் வேகத்தோடு வந்து குறி சொல்லுறாளே மாரியம்மா வாக்கு சொல்லுறா அம்மா வாக்கு சொல்லுறா சாட்டை கையில் ஏந்திக்கிட்டு வாக்கு சொல்லுறா வாக்கு சொல்லுறா தாயி வாக்கு சொல்லுறா நாட்டை வீட்டை காத்திடவே வாக்கு சொல்லுறா முத்து மாறி வாய் திறந்து வாக்கு சொல்லுறா சித்தமேரிமை மறந்து வாக்கு சொல்லுறா அன்னை மாறி ஆத்மரித்து வாக்கு சொல்லுறா வந்தவாசி
மாம்பட்டில் வாக்கு சொல்லுறா மாறி கூறும் வாக்குதான் மங்காத வாக்குதான் மாறி மழை போல வரும் சொல் வாக்குதான் ஆயி கூறும் வாக்குதான் அன்பான வாக்குதான் தோறும் அடி யாருக்கெல்லாம் நல்ல வாக்குதான் அம்மா வாக்குதான் நல்லா வாக்குதான் சொன்னா வாக்குதான் நம்ம காக்குதான் முத்துமாரி ஆடுறா முன்னே வந்து ஆடுறா முத்து முத்து வேம்படுத்து துள்ளி ஆடுறா முத்துமாரி கோவிலு செவ்வா வெள்ளி ஞாயிறு வந்து நின்னு கெட்டவர்க்கு வாக்கு கூறுறா வெம்பு மாறி ஆடுறா வேத வாக்கு கூறுறா அள்ளி அள்ளி யோகம் தந்து ஆசி வழங்குறா இனி நான் இருக்கேன் என்று காட்டுறா நல்ல வாழ்வு இருக்கு என்று தேற்றுறா வந்தவாசி மாம்பட்டு முத்துமாரி அம்மா நல்ல குறி சொல்லம்மா உன்னை நாடி வரும் ஏழைகளை கல்வாரும் முத்துமா